வணக்கம். தேனி முருகேசன் பேசுறேங்க. புரட்சியாளர் ஓட்டுநர் மாலை தேனி முருகேசன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யார் நல்லா இருக்காங்கன்னா அரசியல்வாதி ஆகட்டும், அதிகாரிகளாகட்டும், சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்க அரசியலுக்கு வருவாங்க. அந்த பணத்தை எப்படின்னா இந்த ஒரு யார் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்தோம்னா அந்த ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக முதலாளிகளோ எலிமினாட்டிக்கல் முதலாளிகளோ உலக பணக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் விஜய் இப்போ அப்படிதான் எலிமினாட்டிக்கல தான் இருக்காரு. உலக பணக்காரர்ல அவர் ஒரு பணக்காரர். அவர் அமைச்சராக கொண்டு வந்தா, முதலமைச்சராக கொண்டு வந்தா நமக்கு சாதகமா இருக்கணும். முதலாளிகள் திட்டம் போடுறதுல திட்டம் வகுக்கிறது தான். ஏழை எளிய மக்களாகி நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு அம்மையார் சொல்றாங்க, நான் 25 வருஷம் ரசிகர் அப்படின்னு. ரசிக்க வேண்டியது தப்பு இல்லை, ஆனா ரொம்ப ஒரு ரசிக்க கூடாது. மக்கள் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவம் துயரமான சம்பவம். மக்கள் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. 15 வயசு 10 வயசு குழந்தைகள்லாம் இப்பயே அரசியல் கொண்டு வந்தீங்கன்னா நாடு எங்கே போயிட்டு இருக்கு? மற்ற வெளியே வளர்ந்த நாடுகளில் போய் பாருங்க, ஓட்டு போடுவாங்க, அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். இங்கே அப்படி கிடையாது. இன்னைக்கு விஜய் 500 ரூபா கொடுத்தானே விஜய் பக்கம் போவாங்க. நாளைக்கு சீமான் 600 ரூபா கொடுத்தா அவங்க பக்கம் போவாங்க. அண்ணா டீமுக்கு 1000 ரூபா கொடுத்தா அண்ணா டீமுக்கு பக்கம் போவாங்க. கூட்டத்தை சேர்க்கறது ஏஜென்ட், கிளை ஏஜென்ட்டுகள், ஒன்றிய ஏஜென்ட்டுகள், மாவட்ட ஏஜென்ட்டுகள். இவங்களாம் ஏஜென்ட் தான். ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க, கூலி ஆளுகளை பிடிக்கிறவங்க தான். ஒரு சாதனையோ அதாவது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மக்களாகி, நீங்க சிந்திச்சு பாருங்க. ஓட்டல சுகாதாரம் இருக்கா பாத்தீங்களா? ஓட்டல் சமையல் அறைய போய் பார்க்க சொல்லுங்க. இந்தியாவில் சுகாதாரத்துறை இருக்கா முதல் பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய 25 வயசு 30 வயசு அத்தனை வயசுக்கு ஹார்ட் அட்டாக்கு, சுகரு எதனால வருது? யாரு நல்லா இருக்கிறதுக்காக? மெடிக்கல் முதலாளி இருக்காங்க இல்லையா, மாத்திரை கண்டுபிடிச்சவங்க, டானிக் கண்டுபிடிச்சவங்க, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக இந்தியாவில் என்ன நடக்குது? ஏன்னா இந்த சுகாதாரத்துறை இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. ஹோட்டல்கள் ஏன்னா பிரதமர் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்காரு, ஜனாதிபதி எத்தனையோ நாட்டுக்கு போறாங்க, முதலமைச்சர் எத்தனையோ நாட்டுக்கு போறாங்க வராங்க. அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஈய கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனா இங்க போய் பாருங்க, ஈ போய் உட்கார்ந்து இருக்கும். நீ ஹோட்டல் ஆகட்டும், டீ கடை ஆகட்டும், நாங்கள் நிறைய பதிவு போடுறோம். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் சுகாதாரம் இருக்கா? சரியான கழிப்பறை வசதி இருக்கா? ஹோட்டலில் போய் பாருங்க, எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதியை வச்சிருக்க மாட்டாங்க, கேரளாவில் தவிர. கேரளாவில் சாதாரண ஒரு டீ கடை போனால் ஒரு கழிப்பறை நீட்டாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிச்சன் ஹோட்டல் நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் சமைக்கிற ரெஸ்டாரண்ட் போய் பாருங்க, மாஸ்டர் எப்படி இருப்பார்? தாடி வச்சிருப்பாரு, அப்படி சுரண்டுவாரு, அப்புறம் எடுத்து வடைய போடுவாரு. என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஏன் இந்த சுகாதாரத்துறை தூங்கி கிடக்குன்னு? அவ்வளவு லஞ்சம், அதிகாரிகளுக்கு லஞ்சம் 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 லஞ்சம். பிடபிள்யூ எடுத்துக்க, பொதுப்பணித்துறை எடுத்துக்க, ஊரக வரைத்துறை எடுத்துக்க, எங்க பார்த்த லஞ்சம். ஏன்னா அவங்க ஒரு சொசைட்டி, இந்த கான்ட்ராக்டுக்காரங்களாம் ஒன்று பண்ற சொசைட்டியா ஒன்று சேர்ந்து அவங்க இந்த இவ்வளவு கமிஷன் வழக்கம் எல்லாம் பிரிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியா போது லஞ்சம் ஒழிப்புத்துறை இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவம் துயரமான சம்பவம். 30 பேர் இறந்திருக்காங்க. விஜய் கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, விஜய் கண்டுக்காம போயிருக்க காரணம் எலிமினாட்டிக்கு. அவர் ஒரு முதலாளி. மக்களை சிந்திச்சு பாருங்க. அந்த துயரமான சம்பவத்துக்கு வேதனை அளிக்கிறது. அதுல ஒரு அம்மையார் சொல்றாங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏப்பா 10 வயசு குழந்தைங்க யாருப்பா கொண்டு வர சொன்னாங்க? சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். அதிகாரிகள் லஞ்சத்தில் ஓடிக்கிட்டு கிடக்கு. இந்த விஜய் மாதிரி ஆட்கள் மக்களை தூண்டி விடுவது, சீமான் மக்களை தூண்டி விடுவதுதான் வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன் நான் என்ன சொன்ன, ஒட்டுமொத்த அரசியல் சட்டத்தை மாத்துங்க. அதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டுநர் மிகவும் பாதிக்கிறாங்க. ஓட்டுநருடைய எங்க பார்த்தா லஞ்சம் தானே. ஆர்டிஓ போய் லைசன்ஸ் ரினியூவல்னா 1500 ரூபா கொடு, ரினியூவலுக்கு. எஃப்சி எடுத்தாலும் 2000 கொடு, 3000 கொடு, 10,000 கொடு. என்னங்க இது? எப்ப இந்த நிலையை மாத்துவீங்க? எத்தனை பிரதமர் வந்துட்டீங்க? லஞ்சத்தை எப்ப ஒழிக்க போறீங்க? லஞ்சத்தை இந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட், அதாவது இடைநீக்கம், தற்காலிக இடைநீக்கம், அதெல்லாம் மாத்திட்டு நிரந்தர சஸ்பெண்ட் போடுங்க. சொத்தை பறிமுதல் செய்யுங்க. வாரிசுக்கு வேலைன்னு சொல்லி சட்டத்தை போடியா. மற்ற நாட்டுல சைனாவில் இல்லையா, இல்ல மற்ற வளர்ந்த நாடுகள்ல போய் பாருங்க, சட்டம் கடுமையா இருக்கு. ஆனா இந்தியாவில் அரசாங்க அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறது அரசியல்வாதிகள் தான், வர்ற அமைச்சர்கள் தான் உடந்தையா இருக்காங்க. நன்றி. தேனி முருகேசன், புரட்சியாளர். கண்டிப்பாக எங்க மாதிரி ஆளுகளை உட்கார வைங்க, சட்டத்தை மாத்துவோம். கம்யூனிஸ்ட உட்கார வைங்க.
கம்யூனிஸ்ட் உட்கார வச்சாதான் இந்த நாடு வளம் பெறும். நன்றி.